உங்கள் கை ரேகையை வைத்தே உங்களின் தொழில், குடும்பம், ஆயுள், நோய், பணம் போன்ற உங்களின் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையே நடைபெறப் போகும் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி சொல்லலாமோ அதை போல உங்கள் கைரேகையை வைத்தே சொல்லிவிடலாம். உங்களுக்கு சனி மேடு வைத்தே சனியை பற்றி சொல்லலாம். அதை போல சனி மேட்டில் இருக்கும் குறியீடுகளை வைத்தே உங்களுக்கு நடக்க போறது சொல்லலாம். அதே போல ஒவ்வொரு மேட்டில், ஒவ்வொரு ரேகைகளில், ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் குறியீடுகள், புள்ளிகளை வைத்தே அறிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நான் ஆயுள் ரேகை, தலை ரேகை, இதய ரேகை மற்றும் சூரிய ரேகை, புதன் ரேகை, விதி ரேகையை பற்றி போட்டிருந்தாலும் விதி ரேகை, இதய ரேகை, ஆயுள் ரேகை மற்றும் புத்தி ரேகையை பற்றி 7-8 விதத்தில் ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியா போட்டுக்கிறேன். அதுல உங்களோட ரேகைகளும் இருக்கு. அந்த வீடியோல நீங்கள் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தெரியாதாக்கள் பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். அதுலயும் தெரியாத சர்ச் வாரில் யூடிவிலயோ கூகுள்ல போய் அடிச்சு வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் என்று அடிச்சுட்டு வசிரஜி என்று அடிச்சுட்டு VASIRAGI வசிரஜி என்று அடிச்சுட்டு கம பண்ணிட்டு இது சம்பந்தமா ஆயுள் ரேகை என்று அடிச்சிங்கனாலே வரும் வீடியோ. இல்லாட்டி புத்தி ரேகை அடிச்சிங்கன்னா வரும். என்றா உங்களின் தலை ரேகை என்றது, அதாவது புதன் ரேகை என்பது, புதன் ரேகை என்றால் என்ன, தலைரேகை என்றால் என்னன்றதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்கள் கல்வி, தொழில், குடும்பம், பொருளாதாரம், பணம் சகலவற்றையும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இதுல சுருக்கமா சொல்ல போறேன். விரிவா பார்க்கறதுக்கு மற்றதுல பார்க்கலாம். அதுல சொல்லாததை இதுல வரும், அதுல சொல்லாதெல்லாம் இதுல நான் சொல்ல போறேன். ஆகவே முழுமையாக பாருங்க. சப்ரேட் பட்டின் வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள இருக்கு, அதை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்தா தான் நான் போடுற வீடியோக்குள்ள மேல நீங்கள் போடுற கொமானுக்கு நான் போடுற பதிலும் உங்களுக்கு வரும். சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணி எங்களில் ஒரு இமெயில் அட்ரஸ் அல்ல, அந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் நான் போடுற வீடியோக்கள் வரும். நான் போட போற பதில் உங்களுக்கு, நீங்கள் போடுற கொமானுக்கு பதிலும் வரும். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இது வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். இதுல கைரேகை சம்பந்தமா அனைத்தும் பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்துல எப்படி வச்சு சொல்றோம் அதை போல கைரேகை வச்சுன்னு சொல்றேன். கைரேகையோட ஜாதகத்தை போட்டு சொல்லியிருக்கிறேன். அதாவது பிறப்பிலிருந்து கோடீஸ்வரமா, இடையில கோடீஸ்வர ஜோகமா, உங்களுக்குள்ள குழந்தை பாக்கியம், உங்களின் திருமண வாழ்க்கை மற்றும் புத்திர வாக்கியம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்வி மற்றும் பணம் இருக்கின்றதா இல்லையா, உங்கள் தொழில் இருக்கின்றதா இல்லையா, அரச வேலையா, தனியார் வேலையா, தொழிலே இல்லாத கைரேகை, அதை பற்றியும் இப்போ கிட்டடியிலான் முதல் வீடியோ நேற்று முந்த நாள் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் கல்யாணத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். எல்லாத்தையும் பற்றி கல்வி, தொழில், குடும்பம், பொருளாதாரம் சகலதையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற, எதிர்காலத்தில் நடக்க போகிறத பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இதே ரேகை ஒவ்வொரு ரேகையா தனியா பார்த்துட்டு கடைசியை தொகுத்து பார்க்கலாம். சரியா, முழுமையா பாருங்க. அப்ப விளங்கம். சரி, விடாம பாருங்க, விளங்காடி திரும்பி போட்டு பாருங்க. இதே ரேகையானது ஒரு அன்பை குறிக்கின்றது. இதே ரேகை எங்கிருந்து தொடங்குதுன்னு முதல் பார்க்கலாம். இதே ரேகை முக்கிய ரேகைகளில் முதன்மையானதாக இருக்கின்றது. இந்த இதே ரேகை சரி, ஆயுள் ரேகை சரி, எல்லாத்தையும் பற்றி தனித்தனியா 7-8 வகையில போட்டுக்கலாம். அதுக்குள்ள உங்களோட ரேகையும் இருக்கும், கீறி காட்டி விளங்கப்படுத்திக்கிறேன். ஆகவே அதையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ரேகைக்கு என்ன பலன் என்று விடாங்க. இதுல பொதுவாகத்தான் சொல்ல போறேன். இப்ப புத்தாண்டு பலனும் சொல்லிக்கிறேன், ராசிகள், நட்சத்திரங்கள் மற்றும் எண்களுக்கு அது பொது பலன் தானே. அதை போல உங்களோட ஜாதகத்துல திசை யோகமா இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் நன்றாக இருந்துட்டால் உங்களுக்கு என்ன கிரகம் பேச்சியும் கூட இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் செய்யாது. அப்ப திசை யோகமா இல்லை என்று அறிஞ்சு கொள்ளா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நான் சொல்லிக்கிறேன், அதை பாருங்க. அதுல நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பிறப்பிலிருந்து இறப்பு கிடையிலான திசை யோகம், பிறப்பிலிருந்து இறப்பு கிடையிலான திசையின் பலன்கள், யோகமான திசையா, யோகம் இல்ல திசையா, என்ன திசை, ஏற்றிறக்கமான திசையாண்டெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். நீங்க திசை இருக்க விட்டு அது எங்க இருக்கணும், உங்களுக்கு கூற வேண்டிய மந்திரம், பேரை இருக்க வேண்டிய முதல் எழுத்து, தொடர் எழுத்து எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த கைரேகை வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இதய ரேகை என்றாலே விளங்குதானே, இதய கூடுதலா இதயத்தை சில பேருக்கு பலவீனமா இருக்கும். இதய பலவீனமானாக்கள் இருக்கிறார்கள். அன்பு, காதல், கருணை, வாழ்க்கை மற்றும் இதய ரேகையின் பலனை வைத்தே அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் உங்கள் இதயத்தில் உடம்பில் ஓடும் இரத்த ஓட்டம், இதயம் மற்றும் மன அழுத்தம் சகலவற்றையும் இந்த இதய ரேகையை வைத்தே அறிந்து கொள்ளலாம். கையிலுள்ள இதய ரேகையானது பலமாக இருந்தால், முழுமையாக இருந்தால், இல்லாட்டி இதய ரேகையே இல்லை என்றால் அவருக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் மற்றும் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் தாக்கப்படுவார்கள்.
அன்பு குறைந்தவர்களாக காணப்படுவார்கள். அதே கடினமான தடித்த இதய ரேகை இருந்தால் அவர்கள் முரட்டு சுபாவமுடையவர்களாக காணப்படுவார்கள். இருதய ரேகையானது முக்கிய ரேகைகளில் முதன்மையாக காணப்படுகிறது. விரல்களுக்கு அடியில் உள்ளங்கையின் மேற்புறம் காணப்படுகின்றது. சில கையில் நுண்ணி விரலுக்கு அடியில் உள்ளங்கையின் ஓரத்தில் இருந்து தொடங்கி கட்டை விரலை நோக்கி ஓடும். ஒவ்வொரு கை ரேகையை பொறுத்து இதய ரேகைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். சரியா? அதுக்குத்தான் இதே ஒவ்வொரு ரேகையை பற்றி தனிங்க உங்களோட கையில் இருக்கிற ரேகை குறியீடுகளை கீறி காட்டி சொல்லியிருக்கிறேன். அதுல பார்த்துக்கொள்ளுங்க. அதுல சொல்லாதது சிலவற்றை முக்கியமானதை சொல்லுகிறேன். அதனால இதை பார்த்துட்டு அதையும் பாருங்க போலாங்க. சரியா? இதை முழுமையா பாருங்க. முழுமையா எல்லா ரேகைகளும் இதுல தொடுத்து சொல்லிக்கிறேன், தனித்தனியா சொல்லிக்கிறேன். அதனால இதை பார்த்துட்டா தான் பாருங்கன்றேன். விளங்கிட்டா? தொடர்ந்து பாருங்க. விரல்களுக்கு அடியில் தொடங்கி உள்ளங்கையின் விளிம்பிற்கு வெளியே ஓடுவதை இதய ரேகைகள் குறிப்பிடுகின்றன. உள்ளங்கையில் காணப்படும் முக்கிய ரேகைகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த இதய ரேகை புதன்மேட்டில் உற்பத்தியாகி சூரிய மேடுகளை தாண்டி குறுமேட்டில் முடியும். சிலருக்கு இந்த இருதய ரேகையானது சனிமேட்டில் முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்தில் முடியும். ஆனா கூடுதலாக இந்த இதய ரேகையானது சின்னி விரலுக்கு அடியில் வெளிப்புறத்தில் தொடங்கி குறுமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையிலும் முடியும். சில பேருக்கு குறுமேட்டுல முடியும், சிலருக்கு சனி விரலில் முடியும், சிலருக்கு சனி விரலுக்கும் இதுக்கும் சின்னனாக சென்றும் முடியலாம். சரியா? அதை ரேகைகளை பொறுத்து பலன் மாறுபடும். அதை பற்றி அறிய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லிங்கா டிஸ்கிரிப்ஷன்லயோ இதுலயோ கொடுக்குறேன். இல்லாட்டி அது தெரியாக்க பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, இந்த ரேகைகள் ஒவ்வொரு ரேகையை பற்றி 7-8 வகையில குறிக்கட்டுக்கிறேன், பார்க்கலாம். சரி, நாங்க பார்க்கலாம் தொடர்ந்து. இதே ரேகை மட்டும் இல்ல, முக்கியமான எல்லா ரேகையை பற்றியும் போட்டுக்கிறேன், கூறிய ரேகை உட்பட. ஓகே. இந்த ரேகை புதன்மேட்டில் உற்பத்தியாகி சூரிய மேடுகளை தாண்டி குறுமேட்டில் முடியும். சிலருக்கு சனிமேட்டிலும் முடியலாம். சரியோ? சிலர் கைகளில் புத்தி ரேகையானது இருதய ரேகை ஆகிய இரண்டும் சேர்ந்து உள்ளங்கையில் குறுக்கே ஒற்றை ரேகையாக காணப்படலாம். புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ஒரே ரேகையாக காணப்படலாம். இந்த இருதய ரேகை மூலம் நமது இருதயம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதையும் இதய துடிப்பு, இரத்த ஓட்டம் போன்றவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் இருதயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது சில பேருக்கு இதய ரேகை மெல்லிதாக இருக்கும், சில பேருக்கு விடை விட்டு இருக்கும். அப்படியானவர்களுக்கு இதய கோளாறுகள் ஏற்படும், முறிவுகள் காணப்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு உணர்ச்சியை தாங்கும் திறன், காதல், மன அழுத்தம் மற்றும் இன்ப துன்பம் நிலைப்பாடு ஆகியவற்றையும் குறிப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த இதய ரேகை மூலம் அன்பு, பாசம், தயை, கருஞ்சம், காதல் உணர்வுகள் எந்த அளவிற்கு உள்ளன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த இருதய ரேகையானது இவ்வாறாக பலமாக காணப்பட்டால் இவர்கள் அனைவரிடம் அன்பானவர்களாக காணப்படுவார்கள், இந்த கையில் காணப்படுவது போல். இல்லை, இதில் இருப்பது போல் இல்லாமல் நான் சொன்ன போல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பல வகையானது, அதை போய் பாருங்க. மெல்லியதாக இருந்தால் இல்லாட்டி புத்தி ரேகையுடன் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சிலர் மட்டுமே பாசம் இருக்கும், தன்மையிலேயே கூடுதலாக பாசம் இருக்கும், தன்னையே மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் நினைப்பவர்களாக இருக்கும். கடினமான ரேகையில் இருந்தால் அவர்கள் கூடுதலாக தனது அன்பை வெளிக்காட்ட மற்றவர்கள் வெளிக்கண்ணாலும் முரட்டுத்தனமாக காட்டுவார்கள் அன்பை. விதிரேகை. விதிரேகையானது கைரேகை பலன். விதிரேகையானது மணிக்கட்டு அருகில் உள்ளங்கையின் அடியிலிருந்து நடுவிரலை நோக்கி உள்ளங்கையில் மையம் வழியாக வெளியே ஓடும். விதிரேகை அவ்வாறு மட்டும் ஓடுவது இல்லை. சிலருக்கு விதிரேகை இல்லை, சிலருக்கு விதிரேகை இடைவிட்டு காணப்படும். சிலரின் விதிரேகையானது நடுவிரலை நோக்கி ஓடினாலும் சந்திரமேட்டிலோ சுக்கிரமேட்டிலோ ஆரம்பித்து செல்லும். அவ்வாறு செல்லுவதை பொறுத்து பலன் மாறுபடும். அதாவது மணிக்கட்டிலிருந்து நேராக சென்று சனி விரலான நடுவிரலை சனிமேட்டை நோக்கி செல்லும். இந்த விதிரேகையானது தொழில் ரேகை என அழைக்கப்படும். அது விதிரேகையை தொழில் ரேகை என்று அழைப்பார்கள். அது எதிலிருந்து ஆரம்பித்தாலும் சரி, இந்த ரேகை நமது உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடியது எனலாம். சிலர் கைகளில் இந்த ரேகை இருக்காது. இவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும்
அதற்கு தகுந்த பலன் கிடைக்காது. விதிரேகை தெளிவாக அமைந்து வெட்டுக்குறி தீவு எதுவும் இல்லாது மணிக்கட்டிலிருந்து சனிமேடு வரை செல்வது நல்ல அமைப்பாகும். இவர்களுக்கு பிறப்பிலிருந்து பண கஷ்டம் இருக்காது. இவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் விஷயத்தில் பிரச்சனை எதுவும் இல்லாது நிம்மதியாக வாழ்வார்கள். விதிரேகையின் ஆயுள் புத்தி இருதய ரேகைகளும் நன்றாக அமைந்துவிட்டால், விதிரேகையுடன் ஆயுள் புத்தி இருதய ரேகைகளும் நன்றாக அமைந்து இருந்தால் இவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியமும் புத்திசாலித்தனமும் கல்விமானாங்கமும் நல்ல தொழில் விருத்தியும் ஏற்பட இடம் உண்டு. அது மட்டுமில்லாமல் கங்கண ரேகையிலிருந்து நீண்டு செல்லும் ரேகையானது நடுவிரலை சென்றடைந்து அதே நேரம் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகையின் தெளிவாக இருந்து வேறு இதில் இந்த கையில் காணப்படுவது வேறு என்ற கையிலே பல கோடுகள் இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் காணப்பட்டால் அவர் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்தே யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தையும் சகல யோகத்தையும் கல்விமானாகவும் சகல விஷயங்களில் வெற்றி காண்பவராக காணப்படுவர். விதிரேகையானது சுக்கிரமேட்டில் இருந்து ஆரம்பித்து சென்றால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் முன்னேறுவர். அதுவே சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பித்து சென்றால் ஆணாக இருந்தால் அவரின் தாயினால் வருமானம் ஏற்பட்டாலும் அவரின் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு மனைவியினால் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவர். சந்திரமட்டிலிருந்து ஆரம்பித்தால் பெண்ணால் இருந்தால் தாயினால் அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கல்யாணத்துக்கு பிறவே ஏற்படும். சுக்கிரமேட்டிலிருந்து ஆரம்பித்து தந்தாலும் அதே போலதான். ஆனால் நடுவில் இருந்துதான் கூடுதலாக விதிரேகை ஆரம்பிக்கும். சிலருக்கு விதிரேகை இடைவிட்டு இந்த கையில் காணப்படுவது போல காணப்படும். இவர்களுக்கு ஒரு தொழில் நிரந்தரமாக இருக்க முடியாது. தொழில் செய்யும் இடத்தில் மாறி மாறி பகுதிகளாக இவர்களை இடமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்தில் இருந்து இவர்களை வேலை செய்ய ஒழுங்காக விடாது. அவ்வாறாக இவர்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலும் அவமானங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதுவே விதிரேகையே இல்லை என்றால் இவர் தொழிலுக்கே செல்ல இயலாது. அது மட்டுமில்லாமல் சூரிய ரேகையும் காணப்பட்டால் இவருக்கு அரசு வேலை கிடைக்கும். சூரிய ரேகையும் காணப்பட்டு ஆயுள் ரேகையானது நீண்டு சென்று குருமேட்டை சென்றால் இவ்வாறாக சென்று விதிரேகையும் ஓரளவுக்காலும் இருந்தால் இவருக்கு வேலை கிடைக்கும் 30 வயதுக்கு பிறகு. சரி, தலைரேகை கைரேகை யோதிட பலன். கைரேகை பார்ப்பவர்களால் கூறப்படும் அடுத்த ரேகை தலைரேகை ஆகும். இந்த ரேகை சுண்டு விரலின் கீழ் உள்ளங்கையின் ஓரத்தில் தொடங்கி உள்ளங்கையின் வெளிப்புற விளிம்புக்கு ஓடும். பொதுவாக தொடக்கத்தில் தலைரேகையானது ஆயுள் ரேகையுடன் இணையும். கல்வி மற்றவர்களுடனான உறவுமுறை, புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு தேடல் ஆகியவை உட்பட இது ஒருவரின் மனதையும் அது வேலை செய்யும் முறையையும் கணிப்பதாக அமையும். கைரேகை பார்ப்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆயுள் ரேகையானது இறுதி தலைரேகையை அவ்வாறாக சொல்லப்படுகின்றது. அதாவது தலைரேகையானது இந்த ரேகை சுட்டு விரலின் உள்ளங்கையின் ஓரத்தில் தான் தலைரேகை காணப்படும். சரி, தலைரேகையே புதன் ரேகையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரியா? இது புத்தியை கொடுக்கின்றது. இந்த ரேகை இருந்தால் புத்தி ரேகையாக புத்தியை கொடுக்கும். இதுல கீறி காட்டுறேன். அந்த ரேகை இருந்தால் புத்திவானாக காணப்படுவார்கள். அது ரேகை திடீரென சிலருக்கு தோணும், சிலருக்கு மெல்லிதாகத்தான் இருக்கும். கீழ் ரேகை, திருமண ரேகை தொடர்ந்து பார்க்கலாம். மணிக்கட்டில் இருக்கும் ரேகைகளையும் பார்த்து தொடர்ந்து பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தலைரேகை, புதன் ரேகை எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அது புத்திசாலித்தனத்தை குறிக்கும். இந்த ரேகையானது பிறப்பிலிருந்து சிறு வயதுக்கு இருக்கும். அப்படியானவர்கள் பிறப்பிலிருந்தே கல்விமானாகவும் சகல வித்தைகளையும் கற்கக்கூடியவராகவும் காணப்படுவர். எல்லாம் ஏறும் அந்த பிள்ளைக்கு பிறவியிலிருந்தே. அதுவே திடீரென சிலருக்கு பிறப்புல இருக்காது, வளர வளர ஓரளவுக்கு வயது பிறகு 20 வயது 30 வயது பிறகு தோன்றாக்களும் இருக்குது வெள்ளியிலாக. இந்த புத்தி ரேகை அதாவது ஆயுள் ரேகை, அதாவது ஆயுள் ரேகையை சென்றடையும் இந்த ரேகையானது தலைரேகை அல்லது புதன் ரேகை என அழைக்கப்படும். இந்த ரேகை ஆனது கல்வியை வழங்கக்கூடியதாகும். எல்லாவற்றில் இவர்கள் கல்வி காலத்தில் இவர்களுக்கு தோன்றாமல் இடையில் தோன்றுவதனால் இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்காட்டியும் இவர்கள் சூரிய ரேகை மற்றும் விதிரேகை ஆயுள் ரேகை எல்லாம் இந்த ஓரளவு கல்வியுடைய இவருக்கு
அரசாங்க வேலை கிடைக்கும். அங்கு சென்றாலும் சரி, இவர் தனது முயற்சியினால் வாழ்க்கையில் அரசாங்க வேலையில் இல்லை, ஒரு வேலையில் முன்னேறுவதற்கும் சரி, இவர் தனது முயற்சியினால் முயற்சி செய்து இவர் வாழ்க்கையில் முன்னேறுவார். இவர் எவ்வளவுதான் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் எழுந்து நின்று வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்வர். இந்த தலை ரேகையான புதன் ரேகை இருப்பவர்களுக்கு கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைவது மட்டுமல்ல, கல்வி, மற்றவர்களுடனான உறவு முறை, புத்திசாலித்தனம், அறிவு, தேடல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றன இவர்களிடம் காணப்படும். அடுத்தது ஆயுள் ரேகை. இறுதியாக, அதாவது ஆயுள் ரேகை, திருமண ரேகை போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். கைரேகை பார்ப்பவர்களால் ஒரு வகையில் மிகவும் கருத்து வேறுபாடுகளை கொண்ட ரேகையான ஆயுள் ரேகை, இது கட்டை விரலுக்கு மேலே உள்ளங்கையில் விளிம்பில் இருந்து தொடங்கி மணிக்கட்டை நோக்கி ஒரு வில்லை போல பயணிக்கின்றது. இந்த ரேகை ஒருவரின் ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் பொதுவான ஆரோக்கியத்தையும் குறிப்பதாக நம்பப்படுகின்ற நோய் அதுகளெல்லாம் இந்த ஆயுள் ரேகையை வைத்தே சொல்லிவிடலாம். ரேகைகளில் மிகவும் முக்கியமானது ஆயுள் ரேகையாகும். முதலில் இதன் தன்மையை கவனிக்க வேண்டும். இந்த ரேகை சிலரது கைகளில் தடிமனாகவும் ஆழமானதாகவும் பதிந்திருக்கும். சிலரது கைகளில் லேசாகவும் மெல்லியதாகவும் பதிந்திருக்கும். இந்த ஆயுள் ரேகை, தடிமமான ஆயுள் ரேகை மிருக பலத்தையும், அதாவது தடிமமான ஆயுள் ரேகையை கொண்டவர்களுக்கு நோய் வந்தாலும் இவர்கள் கட்டசி மட்டும் சொல்ல மாட்டார்கள், தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள், மிருக பலம் உடையவர்கள், மன தைரியம் உடையவர்கள். இந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மட்டுமில்லாமல் இவர்களிடம் தானென்ற ஆணவமும் காணப்படும். இந்த தடிமமான ஆயுள் ரேகை மிருக பலத்தை கொடுக்கும். மெல்லிய ஆயுள் ரேகை ஆத்ம பலத்தை குறிப்பிடும். இவர்கள் உடனேயே துவண்டு விடுவார்கள், தாங்க மாட்டார்கள் நோய் வந்தால். தெளிவாகவும் மெல்லியதாகவும் நீளமானதாகவும் அமைந்த ஆயுள் ரேகை ஒருவருக்கு நல்ல தேக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இந்த ஆயுள் ரேகையானது தடிமமான ஆயுள் ரேகை உடையோர் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதையை சிரமப்படுவர். அடுத்து, ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை ஆராய வேண்டும். ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி நன்கு விலகி இருந்தால் ஆயுள் ரேகையானது பெருவிரலுக்கும் குறுவிரலுக்கும் நடுவில் இருந்து ஆரம்பிக்கும். இது சுக்கிரமேட்டில் இருந்து நன்கு விலகி இருந்தால், சுக்கிரமேட்டை சுற்றி தொடாமல் விலகி சென்று இருந்தால் சுக்கிரமேட்டை சுற்றி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை ஆராய வேண்டும். ஆயுள் ரேகையான சுக்கிரமேட்டை சுற்றி நன்கு விலகி இருந்தால் இவர்களது தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி நெருங்கி காணப்பட்டால் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். சுக்கிரமேட்டை நோக்கி இருந்தால், சுக்கிரமேட்டை முட்டிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகுவார்கள் என்பதையும் குறிக்கும். ஆயுள் ரேகை குருமேட்டு பக்கம் சற்று உயர்ந்து காணப்பட்டால், அதாவது ஆயுள் ரேகையானது கீழே நோக்கி போவது மட்டுமில்லாமல் மேலே நோக்கியும் சென்று குருமேட்டை நோக்கி சென்றால், குருமேட்டை நோக்கி சென்று பக்கம் சற்று உயர்ந்து காணப்பட்டால் இவர்கள் தன்னடக்கம், கட்டுப்பாடு, லட்சிய உணர்வு, உயர்வெண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் ஆயுள் ரேகையானது கீழ் நோக்கி நீண்டு செல்வது மட்டுமில்லாமல் மேநோக்கி சென்று குருமேட்டை தொடுவதனால், அதே நேரம் சூரிய ரேகையும் காணப்பட்டு விதி ரேகையும் காணப்பட்ட இவர்களுக்கு கட்டாயமாக 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் கவர்மெண்ட் ஜாப், அரச வேலை கிடைக்கும் இருப்பவர்களுக்கு. ஆயுள் ரேகை கீழ் செவ்வாய் மேட்டிலிருந்து ஆரம்பிப்பதால் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, அடக்கமில்லாதவர்களாகவும், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆயுள் ரேகையானது கீழ் செவ்வாய் மேட்டிலிருந்து ஆரம்பித்திருந்தால் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் மேட்டை பற்றியும் 2-3 வீடியோ போட்டுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செவ்வாய் மேடு மேற்செவ்வாய், கீழ் செவ்வாய் என காணப்படும்.
ராகுமேடை பற்றியும் வீடியோவாக்க போட்டிருக்கிறேன். இப்போ கிட்டடியில் போட்டுனான் ராகுமேடை பற்றி. வேலை இருக்கின்றதா இல்லையா, அரச வேலையா தனியார் வேலையா, வேலை இல்லாத கைரேகைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவையும் இப்போ கிட்டடியில் போட்டுக்கிறேன். சனி சச்சரவுகளில் சனியின் சச்சரவு என்றால் சனி மீட்டில் கருப்பு மச்சம் இருந்தால் சனியின் சச்சரவுக்கு உள்ளவர்கள். எஸ் குறியீடுகள், வெட்டுக்கோடுகள், அறம்புறமான கோடுகள் சனி மீட்டில் இருந்தால் சனியின் சச்சரவுக்கு உள்ளவர்கள். அதப்போல ஆயுள் மேடானது அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, அடக்கமில்லாதவர்களாக, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த கீழ்ச்செவ்வாய் மேட்டிலிருந்து ஆயுள் ரேகையானது தோன்றினார். ஆயுள் ரேகையிலிருந்து மேல் நோக்கி எழும் ரேகைகள் சிறியதாக இருந்தால் இவர்கள் நல்ல உழைப்பு, உற்சாகம், அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை காட்டும். இந்த ஆயுள் ரேகையானது பேரழிவு நிகழ்வுகள், உடல் காயங்கள் மற்றும் இடமாற்றங்கள் உட்பட முக்கியமான வாழ்க்கை மாற்றங்களை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகின்றது. ஒருவரின் ஆயுள் ரேகையின் நீளம் அவரின் வாழும் காலத்தோடு தொடர்பட்டிருப்பதாக பொதுவாக கூறப்படுவதை நவீன கைரேகை சாஸ்திர நிபுணர்களான நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்கனவே நான் ஆயுள் ரேகையை பற்றி உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் 7, 8, 9 விதமான ரேகைகளையும் சொல்லி உங்கள் வயதெல்லையும் உங்களின் மரண காலத்தையும் நான் குறித்திருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயதுடன் ஆயுள் ரேகையை வைத்தே சொல்லிவிடலாம், அதையும் நான் குறித்திருக்கிறேன். அதாவது கீறி 10, 20, 30 வயதையே காட்டியிருக்கிறேன். ஆகவே ஆயுள் ரேகைக்கான முழுமையான வீடியோ பாருங்க. ஷார்ட் வீடியோவையும் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கான வயது எல்லையை மட்டும்தான் அதில் சொல்லிக்கிறேன். ஆனால் ஆயுள் ரேகையிட பலன், உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் உங்களுக்கான நோய்கள் உங்களின் பலனை குறிக்கின்றது என்றதை இப்போ நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்களா? அதை விரிவாக பார்க்கணும்னா அதில் தான் பார்க்கணும். உங்களோட ரேகைக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். இது பொது பலன். உங்களோட ரேகைக்கான என்ன பலன் என்றதை பார்க்கணும்டா ஆயுள் ரேகை, இதே ரேகை, புத்தி ரேகை, ஒன்று ரேகைக்கு தனியாக போட்டுக்கிறேன். அந்த பலனை போய் பாருங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், லிங்கை பார்த்துக்கொள்ளுங்க. கல்யாண ரேகை சரியோ? ஆயுள் ரேகையை பற்றி வடிவ பார்த்துட்டு கல்யாண ரேகையை பார்ப்போம். திருமண ரேகை உடல் காயங்கள் மற்றும் இடமாற்றங்கள் உட்பட முக்கிய வாழ்க்கை மாற்றங்கள் பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஆயுள் ரேகை ஒருவரின் ஆயுள் ரேகை நீளம் அவரின் வாழும் காலத்தோடு தொடர்பட்டிருப்பதாகவும் பொதுவாக நவீன கைரேகை சாஸ்திரத்தின் படி கல்யாண ஆயுள் ரேகையானது நீண்டு சென்று கங்கண ரேகையை தொட்டால் தெளிவாக காணப்பட்டால், அதாவது பெருவிரலுக்கும் குறு விரலுக்கும் இடையில் காணப்படும் ஆயுள் ரேகையானது எந்த வெட்டுக்கோடும் இல்லாமல் நீண்டு சென்று ஓரளவுக்கு ஆவலம் மெல்லிசா இருக்கக்கூடாது. ஆவலம் அடிப்பமாக இடப்பட்ட இதிலிருந்து மணிக்கட்டை சென்று தொட்டு மணிக்கட்டையும் தாண்டினால் அவருக்கு 100 வயதுக்கு மேலே ஆயுள் நீடிக்கும். கல்யாண ரேகை. திருமண ரேகை. கல்யாண ரேகை என ஒரு ரேகை நம் கையில் உள்ளது. கல்யாண ரேகை அதோ இந்த படத்தில் சுண்டு விரலின் கீழ் 2 ரேகை தெரிகிறதா அல்லவா? அதுதான் இந்த திருமண ரேகை. சுண்டு விரலின் கீழ் 2 ரேகை சைட்டில் இருக்கும். இந்த படத்தில் காட்டப்பட்டதை போல் ஒன்றிற்கு மேற்பட்ட கோடுகள் கூட சிலருக்கு இருக்கலாம். திருமண ரேகைகளில் நாம் கவனிக்க வேண்டியது, முதலாவது எத்தனை ரேகைகள் உள்ளன, 2வது திருமண ரேகையின் நீளம் எவ்வளவு, 3வது திருமண ரேகையின் அகலம் எவ்வளவு, 4வது திருமண ரேகை இதே ரேகையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது, அது இதே ரேகையை அப்படியே நேர்கோட்டில் இழுத்தல் சந்திக்கும் இடம் என்ன, திருமண ரேகை 5வது திருமண ரேகையின் குறுக்கே வேறு கோடுகள் ஓடுகின்றனவா என்ற திருமண ரேகையின் குறுக்கே வேறு கோடுகள் ஓடுவது எல்லாம் வேறு பலன்களை குறிக்கும். அவர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற தடுமாற்றங்களை குறிக்கும். இந்த 3 விஷயங்களையும் கவனித்துவிட்டு நாம் இந்த விஷயங்கள் பற்றி கைரேகையின் பலன் எப்படி என தெரிந்து கொள்ளலாம். எந்த கை பார்க்க வேண்டும்? நீங்கள் இயற்கையிலேயே எந்த கை வளர்க்க முடிகின்றதோ, அதாவது கூடுதலாக பயன்படுத்துகிறீர்களோ, பொதுவாக அந்த கையை நீங்கள் பார்க்க வேண்டும். கைரேகை பலனின்படி எந்த கையை கூடுதலாக பயன்படுத்துகிறீர்களோ அதை பயன்படுத்துவதே நல்லம். ஆனால் இரு கையையும் பார்ப்பது நல்லம். கூடுதலாக உங்களுக்கு நீங்கள் எந்த கையை பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் வேலை செய்யும். அந்த கையில் உள்ள ரேகைகள் பார்க்க வேண்டும். திருமண ரேகை முதலாவது திருமண ரேகையில் முதலில்
திருமண சம்பிரதாயத்தை குறிக்கலாம். அது நம் வாழ்க்கையில் ஏற்படும் காதல் உறவுகளை பற்றியது. ஆகவே இந்த ரேகையை காதல் ரேகை எனவும் அழைப்பதே பொருத்தமானது. ஆக உங்கள் வாழ்க்கையில் காதல் உறவுகள் எத்தனை என்பதை இந்த காதல் ரேகை காட்டிவிடும். ஒன்றிற்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்தால் அது ஒன்றிற்கு மேற்பட்ட காதல் உறவுகளை காட்டும். இதை வைத்தே உங்கள் காதல் வெற்றி பெறுமா இல்லையா எனவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திருமண ரேகையில் நீளம் எவ்வளவு? இரண்டாவது, திருமண ரேகையின் நீளத்தை வைத்து உங்கள் உறவு எவ்வளவு காலம் நிலைக்கும், திருமண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்பதை எனவும் தெரிந்து கொள்ளலாம். நீளம் கம்மியாக இருந்தால் அந்த உறவு அதிக காலம் நிலைத்திருக்காது. அது பிரிவாக இருக்கலாம், இறப்பாகவும் இருக்கலாம். திருமண ரேகையின் அகலம் எவ்வளவு? திருமண ரேகை அல்லது காதல் ரேகை தடித்திருந்தால் அது உங்கள் காதல் உறவின் மேல் நீங்கள் கொண்ட அன்பின் ஆழத்தை காட்டும். அதாவது இதே ரேகை திருமண ரேகையும் வடிவாக பார்க்க வேண்டும். இதே ரேகையும் திருமண ரேகையும் காதல் உறவுக்கும் திருமண உறவுக்கும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. தெளிவாக காணப்பட வேண்டும் இதே ரேகை. அதே நேரம் திருமண ரேகையும் தெளிவாக நீண்டு காணப்படுவது நல்லது. நீண்ட வாழ்க்கையாக காணப்படும். காதல் ரேகை தடித்திருந்தால் அது உங்கள் காதல் உறவின் மேல் நீங்கள் கொண்ட அன்பின் ஆழத்தை காட்டும். அதாவது இதே ரேகை. மெல்லிதாக இருந்தால் அது அந்த உறவின் ஆழமின்மையை குறிக்கும். மெல்லிதாக இருந்தால். வெட்டுப்பட்டு இருந்தால் அது இடையில் விட்டுவிடும். இல்லாட்டி சிறிதாக இருந்தால் இல்லாது இதே ரேகையே இல்லை என்றார். திருமண ரேகை அதாவது கல்யாண ரேகை இதய ரேகையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது? அது இதய ரேகையை அப்படியே நேர்கோட்டில் இழுத்தால் சந்திக்கும் இடம் என்ன? அதாவது நாலாவது, திருமண ரேகை எந்த இடத்தில் இதய ரேகையை நோக்கி திரும்புகின்றது என்பது முக்கியம். திருமண ரேகை எந்த இடத்தில் இதய ரேகையை நோக்கி திரும்புகின்றது, இல்லை நேராக வந்து இதய ரேகையை சந்திக்குமா என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அந்த திரும்பலை அப்படியே நீட்டித்தால் அது இதய ரேகையை வந்து சந்திக்கும் இடத்தை வைத்து ஒருவருக்கு எப்போது திருமணம் நடக்கும் என கணிக்கலாம். திருமண ரேகையின் குறுக்கே வேறு கோடுகள் ஓடுகின்றனவா? அதாவது ஐந்தாவது, திருமண ரேகையின் குறுக்கே வேறு கோடுகள் ஓடினால் அது நிச்சயம் நல்லதாக இல்லை. சில பிரச்சனைகளே இது குறிக்கும். இது இல்லற வாழ்க்கை, இல்லற இன்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவோ அல்லது மன ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி சண்டை போடும் பிரச்சனையாகவோ இருக்கலாம். திருமண ரேகையை குறுக்கே வேறு கோடுகள் ஓடினால் இல்லாத குறியீடுகள் வெட்டினால், திருமண ரேகை நீண்டிருந்தாலும் வேறு கோடுகள் வெட்டுதல், திருமண ரேகை இடையே முறிந்து காணப்படுதல் எல்லாம் பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் குடும்ப வாழ்க்கையில் வேறு தொடர்புகளும் முன்னே இருந்ததாக குறிக்கின்றது. புத்தி ரேகையை பார்க்கலாம். ஒரு குறுமட்டின் அடிப்படையில் ஆயுள் ரேகையை ஒட்டி ஆரம்பமாக்கி உள்ளங்கையில் குறுக்காக செவ்வாய் மேடு சந்திரமேட்டை நோக்கி செல்லும் ரேகை புத்தி ரேகை என்று அழைக்கப்படும். இந்த ரேகை ஓரளவு அழுத்தமாகவும் தெளிவாகவும் மெல்லியதாகவும் இருந்து தீவு புள்ளி உடைதல் போன்ற குறைபாடுகள் இல்லாது அமைவது நல்ல அமைப்பாகும். இவர்கள் புத்திசாலியாகவும் அதிக ஞாபக சக்தி உடையவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். எந்த குறுக்கு கோடுகளோ வெட்டுப்புள்ளிகளோ இடையிடையே முறிவுகளோ இல்லாமல் தெளிவாக காணப்பட்டால் இவர்கள் அதிக புத்திசாலியானவர்களாகவே இருப்பார்கள். இந்த புத்தி ரேகையானது நீண்டு சென்று நுனியில் இரண்டாக பிரிந்தால் இரட்டை புத்தி உடையவர்களாக, முதலில் தெளிவான புத்தி உடையவர்களாக சென்றாலும் ஓரளவுக்கு எல்லைக்கு வயதுக்கு பிறகு இவர்களுக்கு இரட்டை புத்தி வரும். புத்தி ரேகை நீளமாக அமைந்திருந்தால் இன்னும் விசேஷமான பலனை தரும். புத்தி ரேகை நமது மூளையின் அமைப்பையும் அது வேலை செய்யும் திறனையும் நமது மனோநிலையையும் எடுத்து காட்டுகின்றது. உள்ளங்கையில் காணப்படும் முக்கியமான ரேகைகளில் இதுவும் ஒன்றாகும். இனி புத்தி ரேகையின் பலவீனமான அமைப்புகளையும் அவை தரும் பலன்களையும் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு மேல் வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஒவ்வொன்றுங்களை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். புத்தி ரேகையானது சிலருக்கு இருக்காது. சிலருக்கு புத்தி ரேகை சிறிதாக இருக்கும். சிறிதாக இருந்தால் புத்தியானது அவர்களுக்கு சிறு வயதில் நல்ல முன்னேற்றம் கல்வியில் காணப்பட்டாலும் போக அவர்களுக்கு கல்வியில் தடங்கள் பிரச்சனைகள் வரும்.
புத்தி ரேகையானது தெளிவற்று கோடுகளிடையில் வந்து வெட்டுப்பட்டு காணப்பட்ட இவர்களின் புத்தியானது பலவிதத்தில் தடுமாற்றம் அடையக்கூடியதாக காணப்படும். அதே நேரம் புத்தி ரேகையானது மிகவும் தட்டிப்பமாக காணப்பட்டால் இவர்களின் புத்தியே இவர்களுக்கு ஆபத்தானதாக முடியும். ஆகவே ஆவலும் கட்டுமையான தடிப்பும் நாம் ஓரளவாக இவ்வாறாக காணப்பட்டு புத்தி ரேகையானது நீண்டு சென்றால் இவர்கள் சகலகில்ல வல்லவர்களாக புத்திமான்களாக புத்தியை பயன்படுத்தியே வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆரோக்கிய ரேகையானது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை என்று கூறுவது உண்டு. இது விதி ரேகையின் அருகே ஆரம்பித்து புதன்மேடு வரை செல்லும். ஒருவரது உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதை இந்த ரேகை எடுத்துக்காட்டும். உள்ளங்கையில் உள்ள மற்ற ரேகைகளான புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இருதய ரேகை ஆகியவற்றில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் உள்ளங்கையில காணப்படும் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை ஆகியவற்றில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் இந்த புதன் ரேகை நன்றாக இருந்தால் இவர்களது தேகத்தில் ஏதாவது பீடைகள் வந்தாலும் அவையெல்லாம் உடனடியாக நிவர்த்தியாகி விடும். இது உறுதுணையாக இருக்கும். இந்த புதன்மேடு பலவீனமாக இருக்க இந்த ரேகை பலமாக இருந்தால் புதன்மேட்டால் ஏற்படும் குறைபாடுகள் யாவும் விலகிவிடும். இந்த ரேகை தெளிவாகவும் மெல்லியதாகவும் ஓரளவு அழுத்தமாகவும் இருப்பது நல்லது. தீவு, பிளவு, வெட்டுக்குறி, சங்கிலி குறி போன்ற குறைபாடுகள் எதுவும் இல்லாது இந்த ரேகை அமைந்திருந்தால் இவர்கள் நல்ல பேச்சு சாதுரியம், சொல்வாண்மை, கலை, வியாபார திறமை ஆகியவற்றுடன் பெரும் பணம் சம்பாதித்து சிறப்பாக வாழ்வார்கள். இந்த புத்தி ரேகை இருந்தால் ஆரோக்கிய ரேகையான புத்தன் ரேகை என்று கூறுவது உண்டு. இது விதி ரேகையின் அருகே ஆரம்பித்து புதன்மேடு வரை செல்லும். இந்த ஒருவரது உடல்நிலை அவ்வாறு உள்ளது என்பதை குறிக்கும். தலைரேகை புதன் ரேகைக்கு அருகில் கொஞ்சம் சைட்டில் தொடங்கும். இது தலைரேகை அனைவரும் பேருக்கு இல்லாத போல இந்த புத்தி ரேகை புதன் ரேகையும் பெரிதாக ஆட்களுக்கு இருப்பதில்லை. தலைரேகையும் ஓரளவுக்கு ஆட்களுக்கு அறிவை கொடுத்தாலும் இந்த புத்தி ரேகை தான் மற்ற ரேகைகளுக்கு, அதாவது ஆயுள் ரேகையோ இதய ரேகையோ புத்திர ரேகையோ அதுகளில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் இந்த புத்தி ரேகை தெளிவாக காணப்பட்டால், அதாவது புத்தி ரேகையானது விதி ரேகையின் அருகே ஆரம்பித்து புதன்மேடு வரை செல்லும். இந்த ரேகை ஆனது சங்கிலி போன்றோ தீவு, பிளவு, வெட்டுக்குறி போன்றோ இல்லாது காணப்பட்டால் இந்த ரேகை தெளிவாகவும் மெல்லியதாகவும் ஓரளவு அழுத்தமாகவும் இருப்பது நல்லதாக காணப்படுகின்றது. அமைந்திருந்தால் நல்ல பேச்சு சாதுரியம், சொல்வாண்மை, பேச்சு திறமை மற்றும் விடாமுயற்சியினால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வத்தை சம்பாதிப்பார்கள். எவ்வளவுதான் தடை வந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் தாண்டி ஜெயிப்பார்கள். இவர்களின் எதிர்காலம் சிறப்பாக காணப்படும்.